ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி எங்கள் வீட்டில் ஃபேவரட் ரெசிபி. அது வந்து கீரைக்கறி. இது வந்து புளிச்சக்கீரையை வச்சு செய்ய போகிறோம். நான் யூஸ்வலாக எங்கள் அம்மா மெத்தடில் தான் நான் செய்வேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருந்ததுனால நான் இதுக்கும் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கும்போது இதை செய்வேன். சிம்பிளாக புளிச்சக்கீரை மட்டும் கிடச்சா அந்த ரெசிபி செய்வேன். ஸோ நீங்களும் நான் 2 ரெசிபியும் உங்களுக்கு சொல்லுவேன். முதல்ல இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கீரைக்கறி பண்ண போகிறோம். மலேசியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி பண்ணுவேன் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். இன்னொரு நாளைக்கு சாதாரண கீரை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம மலேசியன் கீரைக்கறி செய்ய போகிறோம். கீரைக்கறி வந்து இங்கே புளிச்சக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்து நான் வந்து கீரைக்கறி செய்ய போகிறேன். ஜென்ரலாக நான் வந்து புளிச்சக்கீரை சும்மா வேறு மாதிரியும் செய்வேன், மை மதர்ஸ் மெத்தடில் செய்வேன். இது வந்து மலேசியன் ஸ்டைலில் செய்ய போகிறேன். ஏன்னா 2 கீரையும் கிடச்சிச்சு. இந்த பாருங்கள், புளிச்சக்கீரை ப்ளஸ் பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டுமே. புளிச்சக்கீரை கொஞ்சம் கூட, பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் கம்மியாக ஆஞ்சி வச்சுருக்கேன். ஆஞ்சி நல்லா 3 தடவை கழுவிட்டு இந்த ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ புளிச்சக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டும் நல்லா ஆஞ்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய், தட் இஸ் பிரிஞ்சால் தேவை. ஒரு பிரிஞ்சால். இது வந்து சோரல் லீஃப்னு சொல்லுவாங்க, புளிச்சக்கீரை சோரல் லீஃப். அண்டு இது வந்து என்ன ஸ்பினச்னு தெரியல, பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க இது. அதோடு வந்து எனக்கு 10 சின்ன வெங்காயம் தேவைப்படுது. ஒரு பச்சை மிளகாய், நான் 2 கூட வைப்பேன். இந்த பச்சை மிளகாய், என்னோடய பச்சை மிளகாய் வெரி வெரி ஸ்பைசி, ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு முன்னாடி யூஸ் பண்ணி பார்த்தபோது. ஸோ நான் 1 தான் வச்சுருக்கேன், 2 வரமிளகாய். இதோட நமக்கு தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கியூமின் போட்டு தாளித்து சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ஆனால் இதில் வந்து 2-3 எல்லாமே இருக்குது. இது ஹோல் மீல் மாதிரி. ஏன்னு வச்சுக்கோங்க, நம்ம புளிச்சக்கீரை மட்டும் முன்னாடியெல்லாம் நான் செய்வேன். அது வந்து வெறும் புளிச்சக்கீரையை எண்ணெயில் அதுக்கு வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேவை. நல்லெண்ணெய் வச்சு வதக்கினா தான் நல்லாயிருக்கும். வெறும் இதாக தான் செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பருப்பு. இதில் வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் தேவை. ஸோ இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஹோல் மீலாக இருக்குது, ஹோல்சமாக இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடும் செய்வேன். இதெல்லாம் கிடச்சிச்சின்னா, இது கத்திரிக்காய், இது பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்வேன். இல்லைன்னா நார்மலாக புளிச்சக்கீரையை போட்டு இதை மட்டும் வதக்கிட்டு நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி செய்வேன். அந்த மெத்தடும் செய்வேன், இந்த மெத்தடும் செய்வேன். இன்றைக்கி இது செய்ய போகிறேன். இப்போ வந்து திரும்ப சொல்லிடுறேன். கீரைக்கறி செய்கிறதுக்கு, புளிச்சக்கீரை கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டும் ஆஞ்சு கழுவி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிங்கன்னா தான் வதக்கும் போது சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய். உங்கள் பச்சை மிளகாய் காரம் இல்லைன்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 1/2 கப் பாசிப்பயிரை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஜீரகமும் 2 பூண்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வதக்குறதுக்கு நல்லெண்ணெய் தேவை. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து புளிச்சக்கீரை கறி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி, இதுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட தேவைப்படும். ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காயும் தாளிக்கணும், கத்திரிக்காயும் வதக்கணும். அதனால நமக்கு 3 ஸ்பூன் தேவைப்படும். சீரகம் போட்டு வெடித்த உடனே
கத்திரிக்காயை முதல்ல போடுறோம் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்கும் போது அது ஒரு டேஸ்ட், பயங்கர டேஸ்ட் இருக்கும். அதனால தான் முதல்ல கத்திரிக்காய் போட்டுருக்கோம். கத்திரிக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் தான் நான் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருக்கோம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் இந்த ரெசிபி சொன்னாங்க. நான் வந்து நார்மல் மெத்தடில் தான் செய்வேன். அவங்க தான் சொன்னாங்க நான் இந்த மாதிரி செய்வேன்னு. ஸோ நானும் அதுலேருந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, இதை ஃபாலோ பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு 2 தடவை செஞ்சு கொண்டாந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த மெத்தட். அதிலே நான் ஸ்லைட் வேரியேஷன் மட்டும் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஓரளவு, ஏன்னா அதுக்கு தான் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி போடணும். அதனால் பாருங்கள் சீக்கிரம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயும் உடச்சி போட்டுடலாம். வெங்காயம் எல்லாம் போட்டு திரும்ப வதக்கலாம். இன்னும் சில பேர் இதில் லாஸ்ட்டில் புளி கூட போடுவாங்க. நான் போட போகிறதில்ல, எனக்கு பிடிக்காது. ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் புளி போட மாட்டேன். வேணும்னா போட்டுக்கணும், புளிப்பு கம்மியாக இருக்குன்னா. ஏன்னா இது ஏற்கனவே புளிச்ச கீரை, அதனால நான் இதில் புளி போட மாட்டேன். சில பேர் வந்து ரொம்ப புளிப்பாக பிடிச்சவங்க இதில் லாஸ்ட்டில் புளி கூட கொஞ்சம் போட்டுக்குவாங்க. இப்போவே உப்பு போட்டுறேன். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டு வதக்கலாம். நான் ரெண்டுத்தையும் தனித்தனியாக கீரை வந்து 2 கீரை போட்டிருக்கேன். ரெண்டும் தனித்தனியாக ஆஞ்சு தனித்தனியாக கழுவி அப்புறம் ஒன்றா சேர்த்து இங்கே வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், இப்படி கருப்பாக ஆயிடுச்சுன்னா கீரை புளிச்ச கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், என்னோடய இது பேட்ரி இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து இப்போ பருப்பு ஆட் பண்ணது இது ரெக்கார்ட் ஆகலை. இப்போ வந்து நான் வேக வச்சு வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து கிளறிட்டேன். இப்போ வந்து நல்லா கிளறிட்டோம். இப்போ கிளறிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஸ் யூஷுவல் நான் வந்து கீரை எது செஞ்சாலும் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போடுவேன். அதனால் 1 பிஞ்ச் பெப்பர் போட்டுட்டு கிளறிட்டு இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இதை வந்து ஆற விட்டு நம்ம கிரைண்ட் பண்ணணும், ஆற வைப்போம். அது இப்போ வந்து நம்ம புளிச்சக்கீரை பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறி ஆற வச்சோம்னா அதை இப்போ வந்து அரைக்கணும். இப்போ வந்து கீரையை தாளிக்கிறதுக்கு நம்ம சட்டி வச்சு நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், உளுத்தம்பருப்பு, வரமிளகா தாளிச்சிட்டு திரும்ப அதிலே இந்த கீரையை கொட்டி கிளறிடுவோம். தாளிக்காமல் கூட இது பண்ணலாம், தாளித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம வேக வைக்கும் போதெல்லாம் தண்ணியே ஊற்றலை. கீரைக்கறி ரெடி. இப்போ சால்ட்டு இந்த டைமில் செக் பண்ணிடுவோம்.
சால்ட் பத்தலை, நான் 1 ஸ்பூன் சால்ட் போடுறேன். சால்ட் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கீரை கறி ரெடி. இப்போ கீரை கறி செஞ்சிட்டோம். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆஸ் யூஸ்வல் காரமாக சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Until then, bye from Kanmani Geeta Chandrasekharan.